இயேசுவின் மனப்பான்மை எப்படி இருந்தது என்றால், நாம் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளையும் வெறுக்காமல் யோசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் சிறு பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்வதற்கு முன்பு அவர்களை யோசிக்க வேண்டும். அவர்களுக்கு முன்பு சாட்சியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். சிறு பிள்ளைகளை முன்னெடுத்து கொண்டு வர வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. குழந்தைகளை முதலில் அன்பு செய்ய வேண்டும். பின்னர் நாம் சொல்லும் வார்த்தைகளை புரிந்து கொள்வார்கள். கடுமையான வார்த்தைகளினால் அல்ல, மென்மையாக அவர்களை நடத்த வேண்டும். கருணையும் பெருமையும் அவர்களுக்கு காட்ட வேண்டும். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. பெற்றோருக்கு ஆசிரியர்களாகிய நமது பேச்சு நடத்தை சபை வாழ்க்கை அனைத்தும் உயிருள்ள சாட்சியாக இருக்க வேண்டும். பயமில்லை, பொருளாந்து பயத்தை வெளியே தள்ளும் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் கண்டிப்பார் என்று பதம் குழந்தைகளின் இதயத்தை விட்டு விலகலாம். வணக்கம் அனைக்கும் அரவணைக்கும் இயேசு எனக்கு உண்டு என்று காட்டுங்கள். தவறு செய்தாலும் தேவன் நேசிக்கிறார் என்று முன்னதாக செய்யுங்கள். நான் வெறுத்தேன், அப்பொழுது நீ பேசினான், தேவனோ விலை செய்தார் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நல்லொழுக்கம் கீழ்ப்படுதல் என்கிற விதைகளை வெறுப்போம். நிச்சயமாக தேவன் விளையா செய்வார். வானம் பூமி இவைகளுக்கு உரியது என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் சிறு பிள்ளைகள் என்று தாழ்த்தாதிருங்கள். தேவன் அவர்களிடம் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.